உங்களை சொல்லக்கூடாதுப்பா. நீங்க பிளே ஆஃப்க்கு போவீங்கன்னு உங்க மேல நம்பிக்கை வச்சோம் பார்த்தீங்களா? எல்லாம் எங்கள சொல்லணும். இப்படி வந்து புலம்புற சிச்சுவேஷன் தான் இப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த சீசன்ல சிஎஸ்கே என்ன மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். என்னதான் சிஎஸ்கே பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துல இருந்தாலும், நேத்து வரைக்கும் சிஎஸ்கே மேல ஒரு நம்பிக்கை வந்து இருந்துச்சு. என்ன நம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேக்கு இன்னும் 5 மேட்ச் வந்து இருக்கு. அந்த 5 மேட்ச்லயுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து வின் பண்ணாங்க அப்படின்னா, 14 பாயிண்ட் சிஎஸ்கே எடுப்பாங்க. அத வச்சு கூட போன சீசன்ல ஆர்சிபி எப்படி பிளே ஆஃப்க்கு போனாங்களோ, அதே மாரி இந்த சீசன்ல வந்து சிஎஸ்கே போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா நேத்து மேட்ச்ல ஒட்டுமொத்த சோழியையும் சிஎஸ்கே வந்து முடிச்சு விட்டாங்க. நேத்து மேட்ச் வந்து பஞ்சாப் கிட்ட சிஎஸ்கே தோத்தனால, இப்ப அஃபிஷியலா இந்த டோர்னமெண்ட்ட விட்டே சிஎஸ்கே ஆளா வெளிய போயிட்டாங்க. இப்ப இத வந்து பார்த்துட்டு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்பா கொஞ்சமாவது நேத்து மேட்ச் வின் பண்ணியிருந்தா கூட உங்க மேல நம்பிக்கை இருந்திருக்கும். இப்படி அநியாயமா வந்து சொதப்புறீங்களே! எப்படி பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துலயே இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல கொஞ்சமாவது முன்னேறி போவீங்களா? இந்த தடவை உங்களோட பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப மோசம் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் நேற்று மேட்ச் வந்து அவங்க ரொம்ப மோசமாக வந்து தோத்தது தான். ஏன்னா நேற்று மேட்ச்லேயே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கொஞ்சம் டஃப் கொடுத்து தோற்றுருந்தா கூட பரவாயில்ல. இதில் நேற்று மேட்ச்சில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்காண்டி விளையாட மாட்டோம், நாங்கள் தோக்குறதுக்காண்டி மட்டும்தான் விளையாடுவோம் அப்படின்னு நேற்று தோக்குறதுக்காண்டி விளையாண்டு மேட்சை தோத்துட்டு வந்து நிற்கிறாங்க. இப்போ இதனால சிஎஸ்கே இனிமேல் வரப்போகிற 4 மேட்சை வின் பண்ணால் கூட அவங்களால 12 பாயிண்ட் தான் வந்து எடுக்க முடியும். இதை வச்சு பிளே ஆஃப்க்கு போக முடியுமா? அதனால் பிளே ஆஃப் கனவு நேத்தோட போச்சுங்க. ஸோ இந்த தடவை சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போகாமல் இது வரைக்கும் பண்ணாத ஒரு மோசமான சாதனை வந்து பண்ணியிருக்காங்க. என்னன்னா, கடந்த 2 சீசனாக சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போகாமல் வந்திருந்திருக்காங்க. இது வரைக்கும் சிஎஸ்கே கண்டினியூஸாக 2 சீசனாக பிளே ஆஃப்க்கு போகாமல் இருந்ததே இல்லை. எப்பயுமே சிஎஸ்கே ஒரு சீசனில் சொதப்புவாங்க, அடுத்த சீசனில் ஒரு பெரிய கம்பேக்கை கொடுத்து அந்த சீசனில் வந்து பிளே ஆஃப் வந்து போவாங்க. போன சீசனில் சிஎஸ்கே சொதப்பினதை பார்த்து நம்ம எல்லாருமே அப்படி தான் நம்ம வந்து நம்பியிருந்தோம். சரி, போன சீசனில் வந்து சொதப்பிட்டாங்க, இந்த சீசனில் கண்டிப்பாக சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போய் கப்பை தட்டி தூக்குவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த தடவை சிஎஸ்கே நாங்கள் கண்டினியூஸாக 2 சீசன்லேயும் சொதப்போம் அப்படின்னு இந்த சீசன்லேயும் சொதப்பிட்டு வந்து நிற்கிறாங்க. இனிமேலாவது சிஎஸ்கே இருக்கிற 4 மேட்ச்சில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் சிஎஸ்கே பாயிண்ட்ஸ் டேபிளில் 6வது 7வதுன்னு சொல்லி கொஞ்சம் டீசெண்டான இடத்த வந்து பிடிக்க முடியும். அதை விட்டுட்டு இல்லைப்பா நாங்கள் இப்படியே தோற்றுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோற்றுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி இடத்துல இருக்க வேண்டியதான். சிஎஸ்கேனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் தான் இந்த சீசனில் சிஎஸ்கே இப்படி ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்களோ தெரிலங்க. இதுக்கப்புறமாவது கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். அடுத்த மேட்ச்சில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.